guys, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோடிங் பார்ட்டில் வந்துட்டோம். ஸோ இந்த தாடி நம்ம பார்த்தீங்கன்னா பைத்தானில் தான் நான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபோனாக்கி சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் 3, 5, 8, 13, 21. ஸோ இந்த வேல்யூஸ் தான் நமக்கு தேவை. இந்த வேல்யூஸ் வச்சுக்கிட்டு தான் நாம் என்ன பண்ண போகிறோம்னா அந்த பவர்ஸ் 2 to the power of nல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி அதுக்குண்டான கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் எத்தனைங்கிறத நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 1, அப்புறம் b ஈக்குவல் டு 1, c ஈக்குவல் டு a பிளஸ் b. ஸோ இப்போ நான் இதுக்கு a b cங்க 3 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3ன்னு கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? n ஈக்குவல் 2 இருக்கும்போது நாம 3 நான் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் பைனரி ஸ்ட்ரிங்கை சப்ராக்ட் பண்ணாதான் இங்க 1 கிடைக்குது. ஸோ எடுத்த உடனே நமக்கு டிஃபால்ட்டாவே ஒரு வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு 3ன்ட்டு. அந்த 3 வரணும்னா நாம ஃபிபோனாக்கி சீக்வன்ஸ்ல எப்படி வந்து அந்த 3யை வந்து கொண்டு வரலாங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா 1 a1 b1 c ஈக்குவல் டு a பிளஸ் பின்னு போட்டேன். ஸோ a பிளஸ் பினா 2, ஏவையும் பியும் ஆட் பண்ணா நமக்கு 2 கிடைக்குது. எய்தர் நீங்க a பிளஸ் பின்னு போடலாம், அப்படி இல்லைன்னா டைரக்டாவே நீங்க 2ன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஐட்ரேட் பண்ணலாம். ஃபார் in range of 2 to n plus 1. ஏன் நான் எடுத்த உடனே 2ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க கன்ஸ்ட்ரைன்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 is less than or equal to n, n is less than or equal to 10 to the power of 5ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம 2ல இருந்து தான் அவங்க வந்து இன்புட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து 2ன்னு சொல்லிட்டேன். 2 to n plus 1. ஸோ இப்போ 2 to n plus 1னா அது வந்து 2ல இருந்து 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் ஆகும். பட் 3 வரும்போது ஐ வேல்யூ வந்து 3ஆ இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா இந்த லூப் விட்டு வெளில வந்துடும். ஸோ பைத்தான்ல பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா பிங்கிற வேரியபிள்ல ஏங்கிற வேல்யூவை வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ பில என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ ஏங்கிற வேல்யூல சிங்கிற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை போய் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ சில பார்த்தீங்க இப்போ ஏல பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னா 2ன்னு ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ இந்த ஏ பியையும் ஏவையும் ஆட் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் இந்த வேல்யூ. எப்போ n வந்து 2ஆ இருக்கும்போது, அதாவது ஐ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2ஆ இருக்கும்போது இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அப்போ நமக்கு சி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏன்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜராக ஒர்க் ஆகும்போது நமக்கு இந்த இடத்துல 3ன்னு போய் சியில் போய் ஸ்டோர் ஆயிருது. ஸோ அதை நான் வந்து போட்டுட்டேன். இதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் போனதுக்கு அப்புறமேட்டு டக்குன்னு அது என்ன பண்ணிடணும் லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ ஒன்ஸ் லூப்பை விட்டு வெளில வந்துருச்சுன்னா நாம என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போறோம். 2 to the power of n minus s. அதுக்கு நம்ம பவர் மெத்தட் யூஸ் பண்ணி 2, n மைனஸ் என்ன பண்ண போறோம்னா சி. ஓகேங்களா? இப்போ 2 to the power of 2 பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் சி பார்த்தீங்கன்னா 3. அப்போ நமக்கு 4 மைனஸ் 3 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ஓகே, நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஆர்எல்ஸ் நான் வந்து இப்போ 2வை வச்சு இந்த ப்ராப்ளம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்து உங்களுக்கு நான் புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ n ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கோங்க. 4ஆ இருக்கும்போது நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2ல இருந்து 5 வரைக்கும் போகும். பட்
கரெக்டா ஐ பாத்தீங்கன்னா 5 வரும்போது இந்த லூப் விட்டு வெளில வந்துடும். ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா 1 போய் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நமக்கு 3 கிடைக்கும். ஸோ ஐ 2 இருக்கும்போது இந்த ப்ராசஸ். ஐ பாத்தீங்கன்னா அடுத்த தாட்டி வரும்போது 3 மாறிடும். 3 மாறும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பில பாத்தீங்கன்னா என்ன ஸ்டோர் ஆயிருக்கணும், ஏவோட வேல்யூ பாத்தீங்கன்னா பில போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஆல்ரெடி ஏல என்ன இருந்திருக்குன்னா 2 இருந்திருக்கு. ஸோ அதை நான் இங்க போட்டுட்டேன். சில ஆல்ரெடி என்ன இருந்திருக்கு 3 இருந்திருக்கு. ஸோ அதை நான் இங்க போட்டுட்டேன். இப்போ இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணனா 5 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். 3 இதுக்கப்புறமேட்டு 5 வரும். இதுக்கப்புறமேட்டு திரும்பவும் நான் ஐயோட வேல்யூ 3 மாறும்போது 8 வரும். அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு லூப் பார்த்தீங்கன்னா லூப் விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு 8ங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் உங்களுக்கு டில போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லாமே கரெக்டாக ரன் ஆகுது. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டிஸ்கஸ் பாஸ் ஆகுது. ஓகே ஓகே இப்போ ஓகே பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல வந்து சின்ஸ் த நம்பர் கேன் பி வெரி லார்ஜ் ரிட்டர்ன் த ஆன்சர் ஆஃப்டர் மாடுலோ வித் 1e9 + 7 சொல்லிட்டாங்க. ஸோ நாம இங்க மாடுலோ யூஸ் பண்ணோம். ஸோ 1e9 + 7. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ண போறேன்னா டைப் கேஸ்ட் பண்ணி இன்டீஜரை நான் டைப் கேஸ்ட் பண்ணிடுறேன். டைப் கேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபார் லூப் உள்ள இருக்கக்கூடிய வேரியபிள் எல்லாத்துலயுமே நான் வந்து மாடுலர் டிவிஷன் பண்ணிடுறேன். ஸோ b + a மாடுலர் டிவிஷன் வித் m, அதுக்கப்புறமேட்டு பவர் 2, n மாடுலர் டிவிஷன் வித் m பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் வந்து ஃபுல்லா நான் வந்து மாடுலர் டிவிஷன் பண்ணங்கிறது ரீசன் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவர் 2, nங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல n பாத்தீங்கன்னா 2 இருந்தா 4 இருக்கும். இதே இப்ப n பாத்தீங்கன்னா 55, 65 இந்த மாதிரி என்னோட வேல்யூ அதிகமா உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருசா கிடைக்கும். ஸோ வேல்யூ நம்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப லார்ஜா இருக்கும். ஸோ அப்போ நம்மளால வந்து சிஸ்டமுக்கு தெரியாது, ஓ இந்த இவ்வளவு பெரிய வேல்யூ வந்து எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறதுன்ட்டு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா மாடுலர் டிவிஷன் யூஸ் பண்ணி அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆக்கிடுறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரிட்டர்ன் பண்ணும்போது மாடுலர் டிவிஷன் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம ரன் பண்ணலாம். வேற ஏதாச்சும் இன்புட் நம்ம கொடுத்து பார்க்கலாம். 7 கொடுத்து பார்க்கலாம். 7 கொடுத்தா நமக்கு 51 வரணும். சாரி, 51. சாரி, 94. ஸோ நம்பர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் நான் கன்சிக்யூட்டிவ். ஓகே 94. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து வேற என்ன நம்பர் கொடுத்து பார்க்கலாம். ரேண்டமா 45 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, கரெக்டா பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.